Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 553 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஃபிஷ்மேன் ஐலாண்ட சேர்ந்த மக்கள் எல்லாம் ஸ்டார் ஹேட் லுஃபியா வாடா வந்து இப்ப அழிச்சுக்க, எங்க ஐலாண்டு உனக்குதான், வச்சுக்கோ வந்து அழிச்சுக்கோ அப்படின்னு ஸ்டார் ஹேட்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன கிறுக்கு முத்தி போச்சா, அவனை போட்டு கூப்பிட்டு கிடக்குறாங்க. எப்பவுமே அந்த ஷயர்லி எல்லாத்தையுமே பக்காவா கணிப்பா, ஆனா இந்த டைம் அக்யூரேட்டா இல்ல போல, லூசுங்க. சரி எல்லாருமே இப்ப அவுட் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டாங்க, திருப்பி அவங்களை இங்க கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு நேரா கிங்கு கிட்ட போய் அவரோட தலையில கைய வைப்பான். அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்த மக்கள் அதை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அந்த பன்னாட பையன் நம்ம கிங்க கொல்ல போறானேன்னு. அவன் இருந்துகிட்டு நல்லா கேட்டுங்க முட்டாள் ஜென்மங்களா, நான் நெப்டியூனுங்கிற ஒரு ஃபார்மர் கிங்க இப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சங்கு தான் நொங்கு தான், நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க. அவரோட தலைய வெட்டி நான் தண்ணி அடுக்க போறேன். யாராலையுமே இதை தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான கிங் இருக்கிறத விட செத்து சுடுகாட்டுக்கு போறதே நல்லது. இதுக்கப்புறம் வர ஒரு புது ஃபிஷ்மேன் கிங்டம் மனுஷங்க எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணுவாங்க. இந்த அசிங்க முடிச்ச யூகோ கிங்டம்க்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன்னு கத்திய ஓங்கி வெட்ட போவா. ஒன்னே சுத்தி இருக்க அவன் ஆளுகள்லாம் வேற லெவல்ல கத்துவானுங்க. இங்க போட்டு தள்ளுறதுல அவ்வளவு சந்தோஷம். பாவம் அவனோட பசங்க எல்லாத்தையுமே பஞ்சர் பண்ணி வச்சிருக்கனால அவனால பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியல. அதுவே செம்ம காண்டா இருக்குது. மக்களுக்கு ஒரு சைடு பீதி, நம்ம ஜிம்பை பார்த்துட்டு பீதியாவான். ஷிரஹோஷியும் டேடியும் சாக போறாரான்னு நடிகிட்டு இருக்கும் போது இதாண்டா இந்த நாட்டோட ஃபேர்வெல்னு சொல்லிட்டு வெட்ட போவான். அந்த டைம் நம்ம ஷிரஹோஷி லூஃபி எங்க அப்பாவை காப்பாத்து லூஃபின்னு கத்த ஆரம்பிச்சிருவா. கரெக்டா ஓடி தலை கிட்ட கத்திய கொண்டு வரும்போது டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. உடனே கட் பண்ற ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சவுண்ட் இதுன்னு சுத்தி முத்தி பாப்பான். பார்த்தா அந்த மெகலோ கதறிட்டு கிடக்கும். என்னடானா அதோட பாடிக்குள்ள யாரோ பயங்கரமா அதை போட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அதுவும் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்கும். ஒரு கட்டத்துல போது முடியாம வாமிட் பண்ணிரும். என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஹேவிங் ஃபன்னான்னு சொல்லிட்டு கேஷுவலா லுக் விடுவான். அந்த டைம் அவன் கண்ணே பிதிங்கி வெளியில வர அளவுக்கு வயித்துல பயங்கரமான ஒரு மிதி. அந்த அளவுக்கு யாரா வந்து அடிச்சிருப்பான்னு பார்த்தா நம்ம தலைவர் லூஃபி தான். செகண்ட் இயர் எடுத்து வந்த வேகத்துல வயித்துல ஒண்ணு வச்சுட்டான். அவன் அடிச்ச வேகத்துக்கு அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போய் அங்க இருக்க மலை மேல போய் டம்முன்னு இடிச்சு அந்த மலையே நொறுங்கி அந்த பக்கமா போய் செதறி விழுவான். இது எல்லாத்தையுமே லைவா பார்த்த மக்கள் எல்லாம் வாய பொளந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரம் பண்ணிட்டு இருந்தா அவனை யாராலையுமே தடுக்க முடியல. ஆனா லூஃபி வந்து ஒரே அடியில பொளந்துட்டான்ல, அப்படி அடிச்சுட்டு ஒரு போஸ் குடும்பமா பாக்கணுமே, வேற லெவல்ல இருக்கும். கடைசியில பயல கூப்பிட்ட உடனே வந்துட்டான்ல, கண்ணுல பார்த்தா அப்படி ஒரு வெறி. உடனே மக்கள் எல்லாத்துக்குமே ஆச்சரியம். அவன் நெப்டியூன் கிங்க காப்பாத்தி இருக்கான். அதுவும் எதுக்காக, நம்ம ஷிரஹோஷி பிரின்சஸ் ஹெல்ப்னு கேட்டு அழுததுக்காக. அதே நேரம் இந்த வில்லப்பல்லுக்கெல்லாம் பயங்கரமான குழப்பம். அவன் என்ன இந்த ஷார்க்கோட வாய்க்குள்ள இருந்தா வந்தான்னு. அப்படியே இருந்தாலும் அவன் எதுக்காக உள்ளுக்குள்ள போய் மறைஞ்சிருக்கணும், ஒண்ணுமே புரியலையே. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு அவனுங்க மண்டைய பிச்சுக்குவானுங்க. இங்க ஜிம்பையே என்ன பண்றது லூஃபி, உனக்கு வேற வழி இல்ல, சரி வந்துட்டே விடு, சட்டு புட்டுன்னு மத்தவங்க எல்லாம் வேலையை பாருங்க. மானா உடனே அந்த வில்ல கோஸ்டிங் எல்லாம், டேய் யாருகிட்ட லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, மண்டையில ஏதாச்சும் கல்லுகள் விழுந்துருச்சா, டர்ட்டி ஃப்ளோன்னு சொல்லும் போது திடீர்னு நமியோட சவுண்டு, நாங்க எல்லாம் வேலையை எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால கவலைப்படாதீங்கன்னு. அந்த டைம் திடீர்னு ஒரு ஸ்டிக் மட்டும் சுத்தும். அதுக்கப்புறம் தான் நம்ம நமி கண்ணுக்கே தெரியவா. அப்படின்னா இவ்வளவு நேரம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்திருக்கான். ஆக்சுவலா இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆனா லூஃபியை பத்தி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே, அவன் எப்பவுமே பிளான் பண்ண மாதிரி பண்ண மாட்டான்னு. அதனால தான் அவளும் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்திருக்கா. ஆக்சுவலா இப்ப நம்ம நமி மிரேஜிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் மறைஞ்சிருக்கா. வந்தவ என்ன பண்ணுவா, ஒரு பேப்பரை தூக்கி காமிச்சு, என்ன ஜிம்பை இதுதானே செலஸ்டியல் டிராகன்ட்ட வாங்கின லெட்டர்னு சொல்லுவாளா. அங்க இருந்த ஹோடியோட ஆளுங்கெல்லாம் ஆடி போயிருவானுங்க. ஏன்னா அவனுங்க தான் அதை ஆட்டைய போட்டு வச்சிருந்தானுங்க. அது அவங்களுக்கு தெரியாம இவன் ஆட்டைய போட்டா. நம்ம புள்ள தான் யாருக்கு தெரியாம ஆட்டைய போறதுல கில்லியாச்சே. அது மட்டும் இல்லாம கீயையும் ஆட்டைய போட்டு ரோபின்ட்ட கொடுத்துட்டா. அதை யூஸ் பண்ணி பிரின்சஸ் பிரின்ஸ் கிங்னு எல்லாத்தையுமே ரிலீஸும் பண்ணி விட்டுருவாங்க. சோ அம்புட்டு வத்தையுமே காப்பாத்தியாச்சு. ஆனா பாவம் கிங்கு கண்டமேனிக்கு அடி வாங்கினதுனால மனுஷனால அசைய முடியல. அந்த டைம் பார்த்தா திடீர்னு மேல இருந்து ஏதோ ஒண்ணு பறந்து வரும். என்னது, ஏதாச்சும் திமிங்கலமா இல்ல சிங்கமா, ஒண்ணுமே புரியலையேன்னு. வர்றது நம்ம கிங்கோட திமிங்கலமும் நம்ம ஆளுக கப்பலும். பிராங்கி ஒண்ணு சுடுறதுக்கு எய்ம் பண்ணா, ஐயோ அது பைரட் ஷிப்டா, நம்மள நோக்கி தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு போடுவா. அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். அந்த வில்ல பயலோட ஆளுக பூரா காத்துல திருச்சிருவானுங்க. சரி ரைட், இப்ப அந்த இடம் கலவரம் ஆயிடுச்சா, இந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லி அந்த திமிங்கலத்தை அனுப்பி விடுவானுங்க. ஜிம்பை இருந்துகிட்டு கிங்கையும் அவரோட பசங்களையே காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போக சொல்லுவான். உடனே அந்த டோசன் வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள அந்த வேல் காப்பாத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். சோ ராயல் ஃபேமிலி சேஃப்டியா எஸ்கேப். டேய் ஒழுங்கா நின்றுங்கடா, இல்லன்னா பொளந்துருவேமா. நின்னு அதான்டா பொழப்ப மூலகட்ட முட்டா மூதேவி. ஆமா இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜிம்பை ஸ்டார் ஹேட்ஸோட சேர்ந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கானா. நல்ல வேலை அவங்க வந்தாங்கிற மாதிரி ஃபுகபுஷி சொல்லுவான். கிங்குக்கு இப்பதான் அவங்க மேல ஒரு நல்ல மரியாதையே வரும். ஆல்ரெடி இருந்துச்சு, இப்ப மறுபடியும் அதிகமாயிருச்சு. இங்க பிராங்கி
லக்கி தான் கப்பலை கொண்டு வந்து கண்டமேனி இறக்கிட்டு இருப்பான். சுத்தி இருக்க மக்களால சுத்தமா நம்பவே முடியல. வருவாங்கன்னு எதிர்பார்க்கல ஒரு சைடு, ஆனா இப்படி வருவாங்கன்னு சுத்தமா எதிர்பார்க்கல. இங்க நம்மளுங்க வந்து பார்த்துட்டு இந்த ஏரியால மக்கள் நிறைய இருக்காங்க, அதை விட முக்கியமா 70,000 இருந்து 80,000 எனிமீஸ் இருப்பாங்க போல. அப்படிங்கும் போதே சஞ்சய் இல்ல 1,00,000 இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ஜோரோ வந்துட்டு நீங்க எல்லாம் போய் நல்லா தூங்குங்க, நான் இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்பா. ஆனா எல்லாருமே இப்ப சண்டை போடுற மூட்ல இருக்கானுங்க, இறக்கி மட்டும் விட்டா போதும் வச்சு செஞ்சிருவானுங்க. மக்கள்லாம் சொல்லும் போதுதான் வேற லெவல்ல இருக்கும். ஸ்டார் ஹேட்ஸோட மெம்பர்ஸ் எல்லாம் கப்பலை விட்டு இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க வர்றாங்கன்னு. இங்க நம்ம லூஃபி ஒரு சைடு, அவங்க ஒரு சைடு அப்படியே பொறுமையா வருவாங்களா. எல்லாம் உடனே கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. நீ நிஜமாவே இந்த ஐலாண்டை அழிக்க போறியா? எதுக்காக நீங்க யூகு பேலஸ் ஆக்குபை பண்ணீங்க? நிஜமாவே உங்களுக்கு ராயல் ஃபேமிலியா கொல்லணுமா? எதுக்காக மெர்மைட்ஸ் எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணீங்க? எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க எல்லாருமே ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு எனிமீஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? சொல்லுங்க ஸ்டார் ஹேட், சொல்லுங்கும் போது அப்படியே எல்லாம் கெத்தா வந்து நிப்பாங்க. உடனே லூஃபி ரிப்ளை பண்ணுவான், ஃப்ரெண்டோ நண்டோ எங்க எல்லாரும் மொசரகட்டியும் நல்லா பாத்துக்குங்க, நாங்க பண்ற வேலையும் நல்லா பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சும்மா வெறித்தனமா நம்மால சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.